இன்னைக்கு வந்து முருங்கையிலையை வச்சு முட்டை வறுவல் பண்ண போகிறோம். எப்படியோ கஷ்டப்பட்டு எங்கள் அம்மாவை நடிக்க வச்சிட்டேன். நம்ம முட்டை வேக வைக்கிறதுக்காக உப்பு, வினிகர் ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் பண்ணிங்கன்னா நல்லா வெந்துடும், ஹார்ட் பாயில் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம முருங்கையில பொடி தயாரிக்கிறதுக்காக வரமல்லி, மிளகு, கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, சீரகம், சோம்பு, காஞ்ச மிளகா இதெல்லாம் போட்டு லைட்டாக வதக்குங்க. இது நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறம் நம்ம முருங்கை இலை, இது என்னென்னா 2 டைப் பண்ணலாம். முருங்கை இலை தனியாக வறுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் போட்டுக்கலாம், இல்லைனா இந்த மசாலா கூடவே வறுத்துக்கலாம். நான் மசாலா கூட போட்டு வறுத்துட்டேன். இது கொஞ்சம் டைம் எடுக்கிற ப்ராசஸ், ஏன்னா முருங்கை இலைக்கு வந்து கொஞ்சம் ஈரப்பதம் அதிகம். இது வந்து இந்த மாதிரி காஞ்சி ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் ஆற வைக்கிறதுக்காக போட்டுட்டு கல்லுப்பு இதை மாதிரி குறைன்னு அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு பேனுங்க, அதில் கொஞ்சமாக எண்ணெய், நம்ம வேக வச்ச முட்டையை 1/2 கட் பண்ணி இதில் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதை மாதிரி ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா குறப்பாக அரைச்சி வச்சுருக்கிற முருங்கை இலை பொடி இருக்குல்ல, அதை வந்து இது மாதிரி மேலே தூவிக்கலாம். தாராளமாக தூவுங்க, எவ்வளோ தாராளமாக தூவுறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம முட்டையை வந்து லைட்டாக திருப்பி போட்டுட்டு நம்ம பொடி போட்டிருக்க சைடு வந்து கொஞ்சமாக பொன்னிறமாக வரணும். அது லைட்டாக ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம முட்டையை திருப்பி போட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்ம முருங்கை இலை முட்டை வறுவல் ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டு, ரசம் சாதத்துக்கு கூட அட்டகாசமாக இருக்கும். வேறு என்னங்க, எப்பவுமே சொல்கிறது தான், எவ்ரிபடி கேன் குக் அண்ட் எவ்ரிபடி ஹேஸ் டு குக்.